கிருஷ்ணகிரி வயநாடு நிலச்சரிவில் பாதித்தவர்களுக்கு ரூபாய் 4.15 லட்சத்தில் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரியை மாவட்ட ஆட்சியர் சரையு அவர்கள் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நிவாரணப் பொருட்கள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் பலியாகினர். பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவ நிவாரணப் பொருட்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பல்வேறு அமைப்புகள் சங்கம் மூலம் ரூபாய் 4.15 லட்சத்தில் நிவாரணப் பொருட்கள் திரட்டப்பட்டன. இதையடுத்து கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் அனுப்பும் நிகழ்ச்சி நடந்தது. மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் லாரியை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். துணிமணிகள் இது குறித்து கலெக்டர் சரையு கூறுகையில், மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி, தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர் நலசங்கம், மாவட்ட CRPF கமாண்டோ பிரிவினர் மற்றும் முன்னாள் துணை இராணுவ படை நலச்சங்கம் சார்பில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சமையல் பாத்திரங்கள், தார்பாலின், போர்வை, துணிமணிகள், தெர்மாமீட்டர், மாஸ்க் மற்றும் கிருமி நாசினி என ரூபாய் 4,15,400 மதிப்பிலான பொருட்களை லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் கல்குட்டப்பட்டியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் நிவாரண நிதியாக ரூபாய் 2,360க்கான காசோலை பெறப்பட்டுள்ளது என்றார். இதில் மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர், ஊரக வளர்ச்சி ராமஜெயம், முன்னாள் இராணுவ படைவீரர் நலசங்க பிரதிநிதிகள், தனியார் பள்ளி நிர்வாகி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.